10 இட்லி செஞ்சால் கூட சூப்பராக காலி ஆகிடும் பாருங்கள். அதுக்கு எண்ணெய், பட்டை, லவங்கம், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். கூடவே 2 தக்காளி பழம், அது கூடவே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அது நல்லா வதங்கினதும் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், நான் சின்ன சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது கூடவே சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் தேங்காய் யூஸ் பண்ணலைங்க. தேங்காய் போடாமல் குழம்பு திக்காக வரதுக்காக வறுத்த கடலை சேர்த்துருக்கேன். அது ஒரு 10 கடலை சேர்த்துருக்கேன். போதும். நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பாருங்கள், எண்ணெய் வர அளவுக்கு கொதிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கி மணக்க தக்காளி சாம்பார் இட்லி தொட்டு அப்படியே வாயில் வச்சா எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.